வணக்கம் அரசே, வணக்கம் அரசியாரே. வாழ்வும் ஆட்சி வளரும் புகழ் தங்களுக்கான ஆங்கிலேயர் ஒருவர் வந்துள்ளார். வரச் சொல். சிவகங்கை அண்டர் அவர் ரூல். புரியவில்லை, சற்று விளக்கமாக தமிழில் கூறுங்கள். வாட் a pity, don't you know English, country fellow? Mind your words. English is one of the language, not a knowledge. எங்கள் அரசிற்கு தமிழ் மட்டுமல்ல, தெலுங்கு, மலையாளம், உருது, ஆங்கிலம் என பல மொழிகள் தெரியும். வெறும் ஆங்கிலத்தை மட்டும் வைத்துக்கொண்டு அலட்டுகிறாயே. I appreciate your challenge. ஆனா நான் இங்க வந்தது கப்பம் கலெக்ட் பண்ண. ஒழுங்கா கப்பம் கட்டு, இல்லேனா சிப்பாய் வரும். என்ன கப்பமா? படையா? உதிர ஆறு ஓடினாலும் சரி, உயிரே போனாலும் சரி, கப்பம் கட்ட முடியாது. கோவில் கட்டி, கோபுரம் கட்டி, சத்திரம் சாவடி கட்டி ஆண்ட குளம் எங்கள் தமிழ் குளம். எங்கிருந்தோ வந்த உனக்கு கப்பம் கட்டி வாழ முடியாது. விசுவாசமாகத்தான் இருக்க சொன்னேன். விசுவாசமா? உன் சகவாசமே எமக்கு வேண்டாம். மதிக்கலனா எனக்கு என்ன? என் பீரங்கி குண்டுக்கு பதில் சொல்ல வேணும். காலனையை காலால் எட்டி வதைக்கும் தமிழர்களை உன் பீரங்கி என்ன செய்யும்? மானம் பெரியதென்று வாழும் குளமென் தமிழ் குளம். அதை புரிந்து கொள்ளடா நாடோடி பரங்கியே. உழைக்கும் கரங்கள் எமது, வேர்வை ரத்தம் எமது, ஓடும் நதி எமது, கயலும் காய் பழமும் எமது. கப்பம் மட்டும் எதற்கடா உனக்கு? I warn you, wait and see. Get lost. ஓம் நமச்சிவாய போற்றி, அகிலத்தை ஆழ்வா போற்றி, எம் மக்களை காக்கும் இறைவா போற்றி போற்றி போற்றி. இதுதான் சரியான நேரம். இதை விட்டால் வேறு சந்தர்ப்பம் கிடைக்காது. சுட்டு தள்ளுங்கள் கப்பம் கட்ட மறுத்தவனை. அரசே, தங்களை முதுகில் சுட்டு விட்டார்களே கோழைகள். அரசியாரே, தங்களால் தாங்க முடியாத செய்தி ஒன்றை கொண்டு வந்துள்ளேன். எதுவானாலும் சொல்லுங்கள். எதையும் தாங்கும் இதயத்தை இறைவன் எனக்கு அருள்வானாக. நமது அரசர் நம்மை விட்டு பிரிந்து விட்டார் அரசியாரே. ஐயோ, என்ன சொல்கிறீர்கள்? நொடியில் ஓர் இடி செய்தியை என் காதில் போட்டு என்னை துடிக்க செய்தீரே. எவனும் நெருங்க முடியாத என் சூரனை நெருங்கிய பாவியார். அவர் நிராயுதபாணியாய் இருக்கும் போது ஆங்கிலேயர் அவரை முதுகில் சுட்டு விட்டார்கள் அரசியாரே, சுட்டு விட்டார்கள். அமைச்சரே, நமது படைகளை திரட்டுங்கள். அந்த கல்வரின் தலையை பனங்காய் போல் சீவுவேன். நவாபிடம் சவால் புரிந்தவர்களுக்கு சமாதி கட்டுவேன். போர்க்களத்தின் வீரச்சாவை விரும்பி ஏற்பேன். பொறுங்கள் தாயே, பொறுங்கள். உங்கள் கையில் உள்ள வீரர்கள் 1000 உயிர்களை குடிக்கும் என்பதே நான் அறிவேன். இப்போது தங்களின் பாதுகாப்பு முக்கியம். நேருக்கு நேர் தாக்கும் கூட்டமல்ல அவர்கள், சூழ்ச்சி செய்து தாக்கும் நரி கூட்டம். காவலையும் இழந்தோம், கோட்டையையும் இழந்தோம். தங்களை இழக்க நாங்கள் தயாராக இல்லை. எங்களை வழிநடத்த நீங்கள் வேண்டும். என் தாய் நாட்டிற்காக நான் எதையும் செய்ய தயார். காலம் கனியும், நாம் பதிலடி கொடுப்போம். அரசரே, உங்களுக்கு இந்த நிலைமை, உங்கள் மீது ஆணை. படையெடுத்து பகை முடித்து அந்த பரங்கியர்களின் தலையை பனங்காயை போல் சீவுவேன். தடைகள் பல வந்தாலும் ஓய மாட்டேன். என் தாய் நாட்டின் விடுதலை காணாமல் சாக மாட்டேன். போக போக பாருங்கள், நாளை நமதே, இந்த பூமியும் நமதே. சின்ன மருது, நீங்கள் வடக்கு பகுதி சென்று போர்க்கருவிகளை திரட்டுங்கள். பெரிய மருது, நீங்கள் தென்பகுதி காடுகளில் வீரர்களுக்கு பயிற்சி அளியுங்கள். ஆகட்டும் அரசியாரே. அமைச்சர் தாண்டவராயரே, நீங்கள் தகுதியுடைய மக்களை காட்டிற்கு மாறு வேடத்தில் அனுப்பி வையுங்கள். நாம் அடிக்கடி சந்தித்து நமது திட்டங்களை பற்றி விவாதிப்போம். ஆகட்டும் அரசியாரே. சிவகங்கையின் அரசியே, நான் உனக்கு 5000 குதிரைகள், 5000 போர் வீரர்கள், 2000 துப்பாக்கிகள், 12 பீரங்கிகள் நான் தருகிறேன். நீ அந்த கேர்னல் பான்சோரை எதிர்த்து போரிட்டு அவர்களை நாட்டிற்குள் வரவிடாமல் தடுத்து நிறுத்து. அவர்களை என் நாட்டை விட்டு ஓட ஓட விரட்டுகிறேன். இது என் தாய் மண்ணின் மீது ஆணை.
இது போதும் அரசே. எங்களுக்கு எமது சினம் கொண்ட சிங்கம் தாய் வேலுநாச்சியார் அவர்களும் அந்த எதிரியின் படை விரட்ட வெறி கொண்ட வேங்கை மருது சகோதரர்களும் இருக்கும் வரை எப்பாடு பட்டாவது சுதந்திரத்தை அடைந்தே தீருவோம். இது சரியான நேரம்தான். 8 ஆண்டுகள் வனவாசத்திற்கு பிறகு எனக்கு கிடைக்கும் பட்டாபிஷேகம் வரும் விஜயதசமி என்று போர் முரசு கொட்டட்டும். அவசரம் வேண்டாம் அபிஷேகம் அவர்களே. இல்லை மருது அவர்களே, இதுவே என் கட்டளை. என் தாய்மண்ணை என்னிடமிருந்து அபகரித்த மூடனே, என் கைவாளுக்கு பதில் சொல்லடா. இப்போது தெரிகிறதா உயிரின் பயம்? பயமா? எனக்கா? என்னை பிடித்து விட்டால் ஆங்கிலேயரே அழிந்து விட்டோம் என்னும் எண்ணமா? பைத்தியக்காரி, என்னிடம் 5000 படை வீரர்கள், 100 பீரங்கிகள், அது மட்டுமல்லாமல் பல நவீன ஆயுதங்களும் உள்ளது. இவை எல்லாவற்றையுமே உன்னால் அழித்துவிட முடியுமா? மூடனே, திரும்பிப்பார். உன் பின்னால் உன் நிழல் கூட இல்லையடா. ஐயோ, நமது ஆயுத கிடங்கு தீப்பற்றி எரிகிறது. ஓ மை காட்! ஏனடா கடவுளை கூப்பிடுகிறாய்? எல்லாம் அந்த குயிலியாலதான். அவள் மட்டும் இல்லை என்றால் நீ உன் கணவன் போன இடத்திற்கே போயிருப்பாய். ஒரு குயிலுக்கே இப்படி என்றால் எங்களிடம் 1000 குயிலிகள் உள்ளனர். என் வீர மணாளனை சூழ்ச்சியாய் கொன்றாயே, அதை மறக்கத்தான் முடியுமா? இந்த தருணத்திற்காகத்தான் இத்தனை ஆண்டுகள் காத்திருந்தேன். உன்னை கொன்று உன் செங்குருதியை என் நாட்டு மக்களுக்கு காணிக்கையாக்குவேன். அரசியாரே, இவர்களிடம் என்ன பேச்சு? இவர்களை வெட்டி கொல்வோம். நாம் பட்ட துன்பங்களுக்கு அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் அரசியாரே. நாங்கள் இந்த நாட்டை விட்டு ஓடி விடுகிறோம். மருது அவர்களே, இவர்களை கொல்வதால் பயனொன்றும் இல்லை. நமக்கு தேவை நமது நாட்டின் சுதந்திரம் மட்டுமே. கோலையே, பிழைத்துப்போ. எங்கள் நாட்டின் உரிமையும் கடமையும் எங்களுக்கே சொந்தம். எங்கள் நாட்டை விட்டு ஓடடா.